லேரியான் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்க அப்படின்னா 3 ஜாப்ஸ் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அது என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஜாப் அப்டேட்ஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் டெய்லியும் போடுற ஜாப் அப்டேட்ஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ ஃபஸ்ட்டு ஜாபோட ரோல் பார்த்தீங்க அப்படின்னா எம்எல் டேட்டா அசோசியேட்னு கொடுத்துருக்காங்க. லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா சென்னை. இது வந்து ஃபுல் டைம் ஜாப் தான். ஸோ இந்த 3 ஜாப்ஸுக்குமே அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா பாஸ்வேர்ட் கேட்கும். ஸோ பாஸ்வேர்டு வந்து இந்த வீடியோட ஸ்க்ரீனில் நான் டிஸ்பிளே பண்ணுறேன். ஸோ ஃபுல் வீடியோ பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு பாஸ்வேர்ட் கிடைக்கும். ஸோ அந்த பாஸ்வேர்டை நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க்கில் என்ட்ரு பண்ணிவிட்டு அன்லாக் லிங்க்னு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். ஸோ இதை யூஸ் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஜாபோட குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எந்த ஃபீல்டில் வேணாலும் பேச்சுலர்ஸ் டிகிரி பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த ஜாபுக்கு நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம். ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 0 to 2 years வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் ஃப்ரெஷர்ஸாக இருந்தாலும் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணலாம். எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருந்தாலும் இந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 2 yearsக்குள்ள எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி உங்களுக்கு என்னென்ன ஸ்கில்ஸ் எல்லாம் இருக்கணும் இதெல்லாமே கொடுத்துருக்காங்க பேசிக் குவாலிஃபிகேஷனில். ஸோ ப்ரிஃபர்டு குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் பேச்சுலர்ஸ் டிகிரி ஆர் மாஸ்டர்ஸ் டிகிரி வந்து பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அது வந்து ஒரு ஆடட் அட்வான்டேஜ். அந்த மாதிரி குவாலிஃபிகேஷன் தான் அவங்க ப்ரிஃபர் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் மல்டி டாஸ்கராக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு கம்ப்யூட்டர் ஸ்கில்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டைப்பிங் ஸ்கில்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மிஷின் லேர்னிங்கில் நாலேஜ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி குவாலிஃபிகேஷன்ஸ்லாம் வந்து அவங்க ப்ரிஃபர்டு குவாலிஃபிகேஷனில் கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாத்தையுமே நீங்கள் கோ த்ரூ பண்ணிக்கோங்க. இது எல்லாமே உங்களுக்கு மேட்ச் ஆச்சுன்னா மட்டும் இந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஸோ இது எப்படி அப்ளை பண்ணணுன்னு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே அப்ளை நவுன்னு இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இப்படி ஒரு ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த இடத்துல உங்கள் இமெயில் ஐடி என்ட்ரு பண்ணிவிட்டு கண்டினியூன்னு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போகும். ஸோ அங்கே சம் டீட்டெயில்ஸ்லாம் கேட்கும். அது எல்லாத்தையும் ஃபில் பண்ணிட்டு நீங்கள் அப்ளை பண்ண வேண்டியதான். உங்களுக்கு அமேசானில் ஆல்ரெடி அக்கௌண்ட் இருந்தது அப்படின்னா, ஒரு வேளை நீங்கள் நியூ யூஸராக இருந்தீங்க அப்படின்னா இங்கே கிரியேட் அக்கௌண்ட் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இப்படி ஒரு ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த இடத்துல உங்கள் இமெயில் ஐடி பாஸ்வேர்டு இது எல்லாத்தையும் என்ட்ரு பண்ணிவிட்டு கிரியேட் அக்கௌண்ட்டு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அக்கௌண்ட் கிரியேட் ஆகிடும். ஒன்ஸ் உங்களுக்கு அக்கௌண்ட் கிரியேட் ஆனதுக்கப்புறம் லாகினுக்கு போய்ட்டு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணும்போது என்ட்ரு பண்ண இமெயில் ஐடி பாஸ்வேர்டை என்ட்ரு பண்ணி லாகின் பண்ணி அப்ளை பண்ண வேண்டியதாக. ஸோ இப்படி தான் அப்ளை பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் ஜாப் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ கஸ்டமர் சப்போர்ட்காக ஜாப் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. லொக்கேஷன் பார்த்தீங்க அப்படின்னா பெங்களூர். இது வந்து ஃபுல் டைம் ஜாப் தான். ஸோ கீழே பார்த்தீங்க அப்படின்னா கம்பெனி ஓவர்வியூ, ஜாப் டிஸ்கிரிப்ஷன், உங்கள் ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், உங்களுக்கு என்னென்ன ஸ்கில்ஸ் எல்லாம் இருக்கணும், கம்பெனிலேருந்து உங்களுக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ்லாம் ப்ரொவைட் பண்ணுறாங்க, இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்தையுமே நீங்கள் கோ த்ரூ பண்ணிக்கோங்க. இது எல்லாமே உங்களுக்கு மேட்ச் ஆச்சுன்னா மட்டும் இந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு குட் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் ஃப்ளெக்சிபிள் பர்சனாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் செல்ஃப் ஸ்டார்டராக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அனலிட்டிக்கல் ஸ்கில்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கஸ்டமர் சர்வீஸில் உங்களுக்கு நல்ல நாலேஜ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி சம் ஸ்கில்ஸ் குவாலிஃபிகேஷன்ஸ் இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்தையுமே நீங்கள் கோ த்ரூ பண்ணிக்கோங்க. இது எல்லாமே உங்களுக்கு மேட்ச் ஆச்சுன்னா மட்டும் இந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஸோ இது எப்படி அப்ளை பண்ணணுன்னு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே அப்ளைன்னு இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இப்படி ஒரு ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். ஸோ அந்த இடத்துல இமெயில் ஐடி இருக்கு இல்லையா, கேட்டிருக்காங்க இல்லையா, ஸோ இந்த இடத்துல இமெயில் ஐடி என்ட்ரு பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் உங்கள் இமெயில் ஐடி என்ட்ரு பண்ணிவிட்டு செக் பாக்ஸில் டிக் பண்ணிவிட்டு ஐ அக்செப்ட்னு இருக்குல்ல செக் பாக்ஸ், இதையும் டிக் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டுன்னு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போகும். ஸோ அங்கே சம் டீட்டெயில்ஸ்லாம் கேட்கும். அது எல்லாத்தையும் நீங்கள் ஃபில் பண்ணிட்டு லாஸ்ட்டாக சப்மிட்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணி சப்மிட் பண்ணி அப்ளை பண்ண வேண்டியது. ஸோ இப்படி தான் அப்ளை பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் ஜாப் பார்த்தீங்க அப்படின்னா இன்டர்ன்ஷிப் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஜாபோட லாஸ்ட் டேட் பார்த்தீங்க அப்படின்னா February 28க்கு முன்னாடியே நீங்கள் அப்ளை பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் இது ஓப்பனில் இருக்காது. ஸோ லொக்கேஷன் பார்த்தீங்க அப்படின்னா 3 லொக்கேஷன் கொடுத்துருக்காங்க. பெங்களூர், டெல்லி, சென்னைன்னு சொல்லிட்டு 3 லொக்கேஷன். அதாவது பெங்களூர், டெல்லி, சென்னை, ஹைதராபாத்னு சொல்லிட்டு அவங்க 4 லொக்கேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஜாபுக்கு வந்து உங்களுக்கு ஆங்குலர், ரியாக்ட் ஜேஎஸ், ஆண்ட்ராய்டு, iOS, C# .NET, SQL, ஜாவா ஸ்கிரிப்ட், J2EE, ஸோ இந்த மாதிரி ஸ்கில்ஸ்லாம் உங்களுக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஸ்கில்ஸ்லாம் உங்களுக்கு இருந்தது அப்படின்னா நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா
நீங்கள் வந்து 2025 பிடெக் பேட்ச்சு வித் கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஐடி, சிஎஸ்சி இது ரிலேட்டட் ஃபீல்ட்ஸில் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி நீங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸ் சப்ஜெக்ட்ஸில் வந்து செகண்டு, தேர்டு, ஃபோர்த் இயர் கிராஜுவேஷனாக இருந்தாலும் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டோட்டலாக இன்டர்ன்ஷிப்போட வேக்கன்சி பார்த்திங்க அப்படின்னா 30 வேக்கன்சி தான் இருக்குது. டியூரேஷன் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு 8 வீக்ஸ் வந்து இந்த இன்டர்ன்ஷிப் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த 8 வீக்ஸ் இன்டர்ன்ஷிப்புக்கு 30 பொசிஷன் தான் இருக்குது. எப்போ ஸ்டார்ட் ஆகும்னு பார்த்திங்க அப்படின்னா மார்ச் 2025 ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த இன்டர்ன்ஷிப்புக்கு வந்து உங்கள்கிட்ட லேப்டாப் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி நல்ல நெட்வொர்க் கனெக்ஷனும் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பர் டேக்கு வந்து நீங்கள் 6 hours ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது தவிர உங்களுக்கு குட் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் நியூ டெக்னாலஜிஸை லேர்ன் பண்ணுறதுக்கு வில்லிங்காக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு அனலிட்டிக்கல் ஸ்கில்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி சம் ஸ்கில்ஸ் குவாலிஃபிகேஷன்லாம் கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்தையுமே நீங்கள் கோ த்ரூ பண்ணிக்கோங்க. ஸோ ஒன்ஸ் நீங்கள் அப்ளை பண்ணதுக்கப்புறம் நீங்கள் நல்ல ஃபிட்டுன்னு உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து உங்கள் ரெஸ்யூமை ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டில் வந்து ஜென்ரல் கான்வர்சேஷன் ரவுண்ட் நடக்கும். அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு வீடியோ டிஸ்கஷன், அதுக்கப்புறம் கோடிங் ரவுண்டு, அதுக்கப்புறம் டெக்னிக்கல் இன்டர்வியூ, அதுக்கப்புறம் ஹெச்ஆர் ரவுண்ட் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதான் வந்து ஹைரிங் ப்ராசஸ்ஸு. ஸோ இதுக்கு எப்படி அப்ளை பண்ணணும்னு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே சைன் இன் டு அப்ளைன்னு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இப்படி ஒரு ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த இடத்துல உங்கள் இமெயில் ஐடி என்ட்ரு பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கிளிக் பண்ணி நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போனீங்க அப்படின்னா அங்கே சம் டீட்டெயில்ஸ்லாம் கேட்கும். அது எல்லாத்தையும் நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக சப்மிட்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணி சப்மிட் பண்ணி அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ இப்படி தான் அப்ளை பண்ணணும். ஸோ இந்த 3 ஜாப்ஸுக்குமே அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன், செக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.